இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே சிலுவை டிவி நேயர்களாகிய உங்களை ஈஜியன் மருத்துவ ஆலோசனை நேரத்துக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று 3 யோவான் 1:2 வாசிக்கிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய சரீரம் ஆரோக்கியமும் மிகவும் அவசியம் என்று வேதம் வலியுறுத்துகிறது. எனவே சில ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுடன் நம்முடைய ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறையை பற்றி கலந்து உரையாடலாம் என்று தீர்மானித்தோம். ஐம் சோஃபியா ஷெல்டன், பார்ட் ஆஃப் ஈஜியன் சர்ச், பிராட்ஃபர்ட், வெஸ்ட் யார்க்ஷயர் in the UK. நம்ம இப்போ எங்கே திரும்பினாலும் நம்ம கேட்குற வார்த்தை கோவிட், கொரோனா, கை கழுவணும், மாஸ்க் போடணும், இடைவெளி விட்டு நிற்கணும். இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற பயம். உலகத்தில் இல்லை எல்லாருக்கும் இதுதான் இன்னைக்கு நமக்கு பயம். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம். நம்மளுடைய சரீரம் கடவுளுடைய ஆலயம் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சரீரத்தை நாம் பாதுகாப்பது நம்மளுடைய கடமையாகும். முக்கியமாக பெண்கள். ஒரு பெண் தான் தன் குடும்பத்தை கட்டுகிறாள். வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஆனால் புத்தியுள்ளாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள். And also there's a saying in English, when you educate a man, you educate an individual, but when you educate a woman, you educate a family, a whole nation. பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவளுடைய முழு குடும்பமும் ஆரோக்கியமாக உள்ளது. அவள் தன் குடும்பத்துக்கு சரியான தேர்வுகளை செய்கிறாள். ஆனால் பெண்கள் தங்களுக்கென்று தங்களை கவனிக்கிறதே கிடையாது. இன்றைக்கு நம்மளுடைய முதல் எபிசோட்ல ஆரோக்கியமான கர்ப்பம் மற்றும் பாதுகாப்பான பிரசவத்தை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி இன்றைக்கு நம்மளுடன் கலந்து உரையாட டாக்டர் சுதிப்தி வந்திருக்காங்க. And she is an obs and gynae consultant in NHS Bradford Teaching Hospitals, West Yorkshire in the UK. Welcome, Dr. Sudipti, to the show. Thank you, Sophie. It's my pleasure to be on the show, and I'm highly honored. I would like to thank EGN Church, especially Pastor Sudhakaran and Sheba sister, to allowing me to come on the show and to share whatever little I can share on this show. So thank you very much. Welcome again, Doctor. டாக்டர் சுதிப்தி 2 சிறுவர்களின் தாய், அன்பான மனைவி மற்றும் ஒரு திறமையான prayerful doctor who serves God through her profession. நீங்க சொல்லுங்க டாக்டர், உங்க மருத்துவ ஜர்னி மற்றும் your inspiration to become an obs and gynae consultant. Okay, thank you, Sophie. Let me start by saying I'm not a Tamilian. Okay. So please help me through the show. If I miss out something not saying in Tamil, I'm sure you will be able to help me. So I'm born in a Telugu family, but because I was born and brought up in Bangalore, I do know Tamil. I do understand. I can speak to some extent. And நான் இந்த ஷோவில் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் தமிழ் பேசுறதுக்கு. ஸோ நீங்கள் கேட்டீங்க inspiration and why I wanted to be an obs and gynae consultant. Obs and gynae specialist. ஸோ டாக்டர் ஆனான்னு நான் சின்ன வயசுலேருந்து தான் டிசைட் ஆயிட்டேன். ஒரு காரணம் அதுக்கு என்னோட தாத்தா அவங்களுக்கு இஷ்டம் இருக்கிறது ஒரு கிராண்ட் சைல்டு மெடிசன் பண்ணணும், டாக்டர் ஆகணும்னு. அவங்க ட்ரீம் தான் நான் ஃபுல்ஃபில் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மை பேரண்ட்ஸ் ஆல்சோ நெவர் செட் நோ டு மை ட்ரீம். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க கூட. ஆஸ் ஐ க்ரூ அப் obviously in a Christian family, so like when I read about Bible and watching a lot of TV shows about Jesus and his miracles, ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆனது எப்படி ஜீசஸ் எல்லாருமே ஹீல் பண்ணாங்க. it was one of his biggest ministries when he was in the earth. யாருமே நோ சொல்லலை, அவங்க எல்லாருமே ஹீல் பண்ணாங்க. So that kind of also inspired me. Okay, healing is a service. Yes. So through becoming doctor, I thought I can fulfill that part of my vision as well. Okay. So அதுக்கு நான் பெங்களூரில் MS ராமையா மெடிக்கல் காலேஜில் ஃபினிஷ் பண்ண அண்டர் கிராஜுவேஷன். அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆன பிறகு எங்கள் ஹஸ்பண்ட்
யூகே வரணும்னு இருந்தது. ஸோ அவங்க கூட நான் கூட வந்துட்டேன், யூனோ வித்தவுட் திங்கிங் மச் அட் தட் டைம். வந்த பிறகு அவங்களோட ட்ரீம் இங்கே இருக்கணும், இங்கே ஒர்க் பண்ணணும்னு. ஆப்வியஸ்லி இட் வாஸ் நாட் மை ட்ரீம், பட் யூனோ தீஸ் திங்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு adjust and fulfill each other's dreams in the process. அதுக்கு நான் இங்கே கூட ஃபவுண்டேஷன் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே, அது பண்ணிட்டு அப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ஆப்ஸ் அண்ட் கைனி. இது எல்லா ப்ராசஸ் ஒரு 13 years it took. இந்தியாவில் பார்த்தா போஸ்ட் கிராஜுவேஷன் 3 yearsல ஆகிடும். ஓகே, பட் இங்கே அது லாங் தான். பட் that's what it is. Wherever, whichever country you go, you just adapt to that. So நான் என்ன சொல்ல வரேன்னா, like things might be long, it may not be the path you thought, but God will help you through, even if it is long, but it will be fruitful. So நீங்க introductionல சொன்ன மாதிரி, in this process I've got 2 boys who are absolutely loving, and my husband who supports me quite a lot, and my parents who have been biggest support, and my entire family, my sisters, I can name a lot of people. It was not just my journey alone. So இது என்னோட small little story. இது இன்னும் யாரன்னா டாக்டர்ஸ் கூட பார்க்கலாம் இந்த ஷோ. அவங்க நினைக்கலாம் என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது, பட் நீங்கள் என்னோட கண்ணில் பார்த்தா இது எக்ஸ்ட்ரானரி ஃபார் மீ. எப்படி நம்மளோட கடவுள் ஜீசஸ், ஹவு ஹி ஹஸ் ஹெல்ப்ட், he helps everyone, and especially he'll help his children who ask him at every step. Adu I would like to testify, also his goodness, that this journey is purely his grace and goodness. Thank you, sister. Praise God for that. I'm sure that her journey, Dr. Sudipti's journey, was definitely very inspirational. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம ஷோக்குள்ள போலாமா? நம்மளோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ள போலாமா? ஷூர். இந்த எபிசோட்ல நம்ம ஆரோக்கியமான கர்ப்பம் மற்றும் பாதுகாப்பான பிரசவத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ என்னோட முதல் கொஸ்டின், ஜென்ரலாக கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் செக்கப் ஃபாலோ அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா சில பேர் செக்கப்பை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எங்கே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு கொரோனா வந்துருமோன்னு. அதோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்ட்ரெயின், அங்கே இருக்கிற பாசிட்டிவ் கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் எங்கே அவங்கள பாதித்துருமோ என்ற பயம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, உங்கள் அட்வைஸ் என்ன டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்வி சோஃபி. என்னன்னா இது ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின், அண்ட் ரொம்ப பேர் நீங்கள் திங்க் பண்ண மாதிரி தான் நாங்கள் கூட பார்த்துருக்கோம். ரொம்ப பேர் அட்டெண்ட் வரல. மார்ச்சில் கொரோனா எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கப்போ ரொம்ப பெண்கள் பயந்துட்டாங்க. அண்ட் தட் இஸ் ரியல் ட்ரூத். ரொம்ப பேர் பயந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளுக்கு வந்துடுமோ கொரோனா ஆனால் பயந்துட்டு ரொம்ப பேர் அட்டெண்ட் பண்ணல. அதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கொஷன், பிகாஸ் ஐ வாண்ட் டு ரீஅஷ்யூர் ஆல் உமன். இந்த ஷோ ஆக்சுவலி வி ஆர் டூயிங் இன் யூகே அண்ட் ஐ ஒர்க் இன் NHS. ஸோ வாட் எவர் என்ன அட்வைஸ் நான் இங்கே கொடுத்தா, இந்த ஷோவில் கொடுத்தா, இட் இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் UK. Yeah, let me put that out, because this show is watched by, I'm sure, by a lot of people in other countries also. உங்க கண்ட்ரியில் என்ன அட்வைஸ் கொடுக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இங்கே UK விமென்க்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, NHS is 24/7 24 மணி 7 நாள் 365 டேஸ் இருக்கிற ஒரு சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ். அதில் வெரி இம்பார்ட்டன்ட் மெட்டர்னிட்டி சர்வீசஸ். ஆனால் கர்ப்பமான பெண்களுக்கு இருக்கிற சர்வீசஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஓப்பன். இட் வில் நெவர் பி ஷட். ஓகே, ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் நோ. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனால் ஆர் யோர் மிட்வைஃப் கொடுக்குறாங்களான்னா நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பயம் ஆனால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனா நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அட்வைஸ் கேட்டுட்டு போகலாமா
எடுக்கலாமா இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் தான் தீர்மானம் எடுத்துட்டு வீட்டில் இருக்காதுங்க. So services are fully open, fully functional. யாரும் பயப்பட்டு வீட்டில் இருக்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு கேளுங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு நாளைக்கு சிசேரியன் செக்ஷன் இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆகிற ஃபுல் டைம் வந்திருக்கு. அது சிம்டம்ஸ் அதை நாங்கள் தள்ளி போட முடியாது இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு வி வில் மேக் தட் டிசிஷன் ஃபார் யூ. ஓகே, அது நாங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ ஹாஸ்பிட்டலில் சைட் ரூம் dedicate பண்ணும். So lots of things, I can't go into every minute detail, but what I'm trying to say, some appointments we cannot miss. Some, if we can find another day, if your symptoms are mild, and நீங்க isolation பண்ணோம் obviously you have to isolate. அது appointments கொஞ்சம் தள்ளி நாங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ பட் நீங்கள் அந்த டெசிஷன் நீங்கள் எடுக்காதுங்க. வீட்டில் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எங்களை கேட்டால் தென் வி வில் டெல் யூ த ரைட் அட்வைஸ். எல்லா அட்மின் ஸ்டாஃப், எல்லா மிட்வைஃப்ஸ், எல்லா டாக்டர்ஸ்க்கு என்ன உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ லைக் ஐ செட், திஸ் அட்வைஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் UK பாப்புலேஷன். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்காருன்னு எல்லா கர்ப்பிணி ஸ்திரீக்கு அவங்க ரூல்ஸ் இருக்கும். ஆர் அவங்களுக்கு எப்படி சேஃபாக பார்க்கணுன்னு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில் டிசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, பட் UK NHSக்கு யூ கேன் பி ரீஅஷ்யூர்ட் இட்ஸ் த பெஸ்ட் சர்வீஸ் யூ கேன் கெட் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஷூர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நேர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி எந்த சான்ஸ்லையும் எந்த சிம்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் செக்கப்பை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி அட்வைஸ் கேட்டுட்டு அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதைப்படி நீங்கள் செய்யுங்க. ஆனால் எந்த காரணத்துக்கும் உங்கள் செக்கப்பை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ டாக்டர். நம்மளோட 2வது கேள்விக்கு போகலாமா? இந்த பேண்டமிக் டைமில் ஒரு கோவிட் பாசிட்டிவ் பிரெக்னன்ட் தாய் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அது கருப்பையில் இருக்கும் தன் குழந்தையை பாதிக்குமா? ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி கோவிட் வர்றது ரொம்ப எல்லாருக்குமே பயம் வந்துடும் ஆப்வியஸ்லி. அண்ட் கர்ப்பிணி, I'm saying the right word. கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு all the more they're scared. It's very natural. அது it's not an unusual thing. அவங்க பயப்படுறதுல ஒன்றுமே it's not out of the line. ஒருவேளை அவங்களுக்கு கோவிட் வந்தேன்னா அகெயின் இந்த கொஷின் ரொம்ப நான் எலாபரேட்டாக சொல்லலாம். பட் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை அண்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இஃப் யூஆர் லைக் சே 3 மாதம் ப்ரெக்னென்ட் யா 4 மாதம் ப்ரெக்னென்ட், உங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருக்குன்னா ஓகே, அப்போ நீங்கள் ஐசோலேட் பண்ணணும். வீட்டில் ஐசோலேட் பண்ணிவிட்டு உங்கள் சிம்டம்ஸ் ஆப்வியஸ்லி டேக் ரெஸ்ட், டேக் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் லைக் பேராசிட்டமால், அது ஒன்று தான் எடுக்கணும். ஓகே, அண்ட் யூஷுவல் மெஷர்ஸ் வீட்டில் உங்கள் யார் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உங்களோட குவாரண்டைன் வீட்டில் பண்ணணும். த ரூல்ஸ், ஸ்டிக் டு த ரூல்ஸ். ஒருவேளை சிவியர் சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஆனால் மூச்சு எடுக்க முடியலை யா இல்லைன்னா ரொம்ப ஜுரம் கம்மியாகல, ஏன்னா சிவியர் சிம்டம்ஸ், அப்போ நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது UK வெப்சைட்டில், NHS UK வெப்சைட்டில். அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வைஸ் எடுக்கணும். ஓகே, மேபி அவங்க ஏஎன்இக்கு போகணும் அண்ட் தே வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ஓகே, ஒரு மைல்டு சிம்டம்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி 3rd month 4th monthல வந்து அது யூஸ்வலி செல்ஃப் லிமிட்டிங், யூஸ்வலி ரிசால்வ் ஆகிடும். அண்ட் இட் வில் டேக் டைம் ரிசால்வ் ஆகி. நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஒருவேளை பேபியை அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்? அஃபெக்ட் ஆனால் ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஒன்லி மம்ஸ் அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ பேபிஸ் வந்து டிஃபார்மிட்டிஸ் ஆனால் டிஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பார்க்கல. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, பட்
என்னென்ன நம்பர்ஸ் இப்போ ஒர்க் அரவுண்ட் த வேர்ல்ட், ஆல் த ரீசர்ச், ஆல் த when they looked back, பார்த்தப்போ இந்த birth deformities because of COVID Okay. பார்க்கல Okay. இப்போ ஒர்க்கு. Okay. So that's the answer. Okay. So to reassure women, எந்த மந்த்ல நீங்க கோவிட் வந்தாலும், whether you're in the first week, second week of your pregnancy, or very early or later part, babyக்கு deformities or birth defects கோவிட் வரல. ஓகே. அண்ட் ஒருவேளை பேபி பறக்கும் போது அது பாசிட்டிவா பறந்துச்சுன்னா எதுவும் ப்ராப்ளமா டாக்டர்? So அது டிஃப்ரெண்ட். ஓகே, அது பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இஃப் இப்போ அவங்களுக்கு டெலிவரி ஆகிற டைமில் ஒருவேளை அவங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்மால் சான்ஸ் இருக்கு பேபிக்கு கோவிட் பாசிட்டிவ் இருக்கலாம். பட் நாட் எவ்ரி உமன் equal to every baby been born with COVID. So அது கூட ரொம்ப reassuring தான் இப்போ வரைக்கு பார்த்த டேட்டால. So because UK, again because this is UK specific advice, எல்லா deliveries we advise in the hospital. Okay. Now, okay. Some because now we are in the second wave. Unfortunately, while we are shooting the show, we are going in a second wave again. Yes. Yeah. So there's a strain on a lot of services. Okay. So if you, maybe few weeks ago, if you had asked me this question, konja home births ella start, midwives were going out to help home births. Adu ipo in the second wave ka adu kuda stop aidum. Ella hospital delivery. So what I'm trying to say, because all deliveries will happen in hospital, even if the baby is tested positive, do not worry, because it's usually attached to a special care, baby's neonatal unit. பேபி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க லுக் ஆஃப்டர் பண்ணுவாங்க, அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க என்ன பண்ணணும் என்ன. தட்ஸ் வெரி ரீஅஷ்யூரிங் டாக்டர். டாக்டர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பிறக்கிற பேபிஸ்க்கு எந்த டிஃபெக்ட்ஸோ எந்த டிஃபார்மிட்டியும் இல்லை. அண்ட் சப்போஸ் பேபி பறக்கும் போது கோவிட் பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஹாஸ்பிட்டலில் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் வேவ்ல ஹோம் பர்த் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. யூகேல எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணுன்ற அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால பயப்படாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. Okay, thank you for that, doctor. And my third question is, so now after the delivery, suppose if the mother gets COVID positive, அப்போ அவங்க எப்படி தாய்ப்பால் கொடுப்பாங்க? Obviously after delivery அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அப்போ அது பேபியை பாதிக்குமா, இல்லை அவங்க என்ன ஸ்பெஷல் மெஷர்ஸ் எதுவும் எடுக்கணுமா? Again, very very good question, because சில பேருக்கு இது ரொம்ப ரொம்ப important stage of their life, to breastfeed. It's mom's natural feeling to do that. In the pandemic time la ரொம்ப பேருக்கு, even the ones who didn't have COVID also were very worried to breastfeed. But எங்கள advice என்னன்னா, breastfeeding is safe in this pandemic. Okay. உங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருக்குன்னா, அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் உங்கள் சிம்டம்ஸ் எப்படி இருக்கான்னு. உங்கள் மைல்ட் அண்ட் மைல்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னா வேற ஃபேஸ் கவரிங் அண்ட் யூ கேன் ஸ்டில் பிரெஸ்ட் ஃபீட், டேக்கிங் ஆல் தி ப்ரிகாஷன்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், ஹைஜீன், ஸ்பெஷல் கேர் டு ஹைஜீன், அண்ட் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். சிவியர் சிம்டம்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி யூ ஒன்ட் பி இன் அ குட் ஹெல்த் டு support breastfeeding. இங்கே நாங்கள் பேபி டாக்டர்ஸ், பீடியாட்ரிஷியன்ஸ், அவங்க அட்வைஸ், ஃபேமிலி எல்லாருமே இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு டிசிஷனுக்கு வரும், வெதர் இட் இஸ் சேஃப் டு பிரெஸ்ட் ஃபீட் ஆர் they can express the milk. Obviously if she is well, they can support her with that. But in the decision நான் சொல்லறதில்ல, நான் I won't go and tell no you need to breastfeed. அது அவங்களோட சாய்ஸ் அண்ட் அவங்க டிசிஷன் கூட. பட் இட் இஸ் ஸ்டில் சேஃப். பிரெஸ்ட் மில்கில் வைரஸ் வந்து ரொம்ப ஆக்சுவலி இட்ஸ் நாட் பீன் சீன் தட் மச். But I can't give you the number at this moment. Sure. The data is still quite evolving. But overall, what has been said, it's quite safe. Breast milk, at least express. If you're not well enough to breastfeed yourself, but you can always express the milk and give it to the baby. But this is a decision made by the woman.
The family, the whoever is looking after, and the baby doctors, all of them together, weighing up the benefits and risks. Medicine lo ஒன்னு இருக்கு, எதுக்குன்னா you have to see அதோட உபயோகம் என்ன, நஷ்டம் என்ன, you weigh up the balance. அப்போ நீங்க அதை பத்தி நீங்க அட்வைஸ் பண்ணலாம். Nothing is written on the stone, it's not you have to follow this one only. But we always say weigh up the balance. Okay, all right, thank you doctor. நேர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பாலின் முக்கியத்துவம். டாக்டர் சொன்ன மாதிரி உங்களால முடிந்தால் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுங்க. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். முடியாட்டினா டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது நல்லது என்று நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதனால எந்த ஸ்ட்ரெஸ்குள்ளேயும் போகாதீங்க. அப்புறம் டாக்டர், இப்போ ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது கோவிட் பாசிட்டிவாக இருக்கு, இப்போ அந்த ஃபேமிலியில் ஒரு கர்ப்பிணி தாய் இருக்காங்க, அதில் வேற யாருக்கோ பாசிட்டிவாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்? இது நாங்கள் ஃபஸ்ட்டு 2 கொஷனில் கூட ஆன்சர் பண்ணிட்டோம். பட் ஐ வில் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் completion and reassure women. இது ஃபேமிலியில் யாருக்கு வந்தாலும் follow the rules, what are guidelines, our national guidelines are telling us is quarantine for 14 days. Okay. நீங்க because you're pregnant, you're at slightly higher risk COVID வரதுக்கு. ஓகே, இஃப் சம்படி இன் யோர் ஃபேமிலி, நீங்கள் இருக்கிற வீட்டில் யாருக்குன்னா வந்தால் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி சான்ஸ் இருக்குது வரதுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே. But again, this is advice is so difficult to give. உங்கள் சைல்டுக்கு வந்திருக்கலாம், your husband, how do you avoid these sort of situation? But you need to be careful. That's what I would say. Quarantine for 14 days. அது ஒருவேளை உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த டைமில் வந்திருக்கு ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். Do not ignore the அப்பாயின்மெண்ட். ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் வந்திருக்கு, இது என்னோட ஸ்கேன் அப்பாயின்மெண்ட், இல்லை என்ன பிளட் டெஸ்ட் அப்பாயின்மெண்ட், இல்லை நான் டாக்டரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இல்லை நீங்கள் வரணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்போ பண்ணணும் ஆனால் சொல்லுவோம். இல்லை ஓகே ஃபைன், 14 days பிறகு நாங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்னு கூட சொல்லலாம். Okay, so important, remember your appointments and ring and take advice. Sure. Okay. இதுவரைக்கும் நாம் கேட்ட ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நம்ம இந்த கோவிட் ரூல்ஸ், இந்த மெஷர்ஸ் எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். இதுதான் நமக்கு பாதுகாப்பு இந்த பேண்டமிக் டைம்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளோட ஆண்டவருடைய கிருபை நம்மளோட இருக்குது. அதே மாதிரி சங்கீதம் 91 வாசிக்கிறபடி வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாசிக்கிறோம். நம்மளுடைய கூடாரத்தை வாதை எதுவும் அணுகாது. God is our refuge and strength. அடுத்த எபிசோட்ல இன்னும் பல கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும்